பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் இந்த கால வேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை யாத்திராகமம் அதனுடைய 34வது அதிகாரம் அதனுடைய 23, 24 வசனங்கள். வருஷத்தில் 3 தரம் உங்கள் ஆண்மக்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய ஆண்டவரின் சன்னதியில் வரக்கடவர்கள். நான் புற ஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். வருஷத்தில் 3 தரம் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு முன்பாக காணப்பட போயிருக்கும் போது ஒருவரும் உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனத்தை நாம் அநேக முறை வாசித்திருந்தாலும், இந்த வசனத்தை அநேக விதத்தில் நாம் தியானித்திருந்தாலும், இன்று கர்த்தர் நமக்கு ஒரு பிரதானமான காரியத்தை இந்த வசனத்திலிருந்து கற்றுத்தர போகிறார். இது ஆவிக்குரிய அர்த்தமாய் தியானிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை காண்பித்து தந்தார். அதுதான் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிவதனால தேவ பிள்ளையின் வாழ்க்கையில எந்த ஒரு காரியமும் தீமையால் நிச்சயமா நடக்காது. இந்த வசனத்தில் ஆவிக்குரிய அர்த்தமாய் கர்த்தர் அதைதான் உணர்த்தினார். வருஷத்தில் 3 முறை கர்த்தருடைய சமூகத்துல உங்கள் ஆண் மக்கள் எல்லாரும் வந்து ஆண்டவர் ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளையா கொடுக்கிறார். அப்படி தேசத்தில் உள்ள ஆண் மக்கள் வருஷத்தில் 3 முறை தேவ சமூகத்தில் போய் ஆராதிக்க செல்லும் பொழுது சூழ்ந்திருக்கிற மற்ற ஜனங்கள், புற ஜாதிகள் அந்த தேசத்தை அபகரித்துக் கொள்ள அவங்க புறப்பட்டு வருவதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்படி என் சமூகத்தில் என் வார்த்தையின்படியே நீ ஆராதிக்க வரும் பொழுது உன்னை சூழ்ந்திருக்கிற புற ஜாதிகளில் ஒருவனும் அதை இச்சிப்பதில்லை. ஏன்னா ஒரு மனுஷன் இன்னொரு தேசத்தை, இன்னொரு நன்மையை பார்த்து இச்சிக்கும் பொழுதுதான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் பிரயாசப்படுவான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் சமூகத்துக்கு என் வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு வரும் பொழுது ஓ நன்மையை பார்த்து, நான் உனக்கு தந்த உன்னுடைய நன்மையை பார்த்து யாரும் இச்சிக்க மாட்டாங்க. அப்படி இச்சிக்காததுனால அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அதை அபகரித்துக் கொள்ள அவங்க செயல்பட மாட்டாங்க. உனக்கு விரோதமாய் அவர்கள் புறப்பட்டு வருவது இல்லை, அதை அவர்கள் அபகரித்துக் கொள்வதும் இல்லை. உனக்கு நான் தந்த நன்மையை உனக்காக நான் பார்த்துக் கொள்வேன், பாதுகாத்துக் கொள்வேன் ஆண்டவர் சொல்றாங்க. இதை தியானிக்கும் பொழுது கர்த்தர் காண்பித்து தந்த ஒரு பிரதானமான காரியம், என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற தேவ பிள்ளையின் வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தையும் தீமையால் நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன் ஆண்டவர் சொல்றாங்க. இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது அதை அபகரித்துக் கொள்ள அவன் புறப்பட மாட்டான், அவன் வந்தாலும் அதை அபகரித்துக் கொள்ள மாட்டான் அப்படிலாம் ஆண்டவர் சொல்லல. அதை இச்சிப்பதில்லை ஆண்டவர் சொல்றாங்க. அந்த இனிஷியல் ஸ்டேஜ் கூட அவனுக்கு நடக்காது. அதை பார்த்து இச்சித்தாலே அதை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவான், அவன் படையெடுத்து வருவான். அந்த துவக்க நிலை கூட உனக்கு விரோதமாய் இன்னொருவன் வாழ்க்கையில உனக்கு நான் தந்த நன்மையின் மேல் ஒரு இச்சை கூட இன்னொருவனுக்கு வர நான் விடமாட்டேன் ஆண்டவர் சொல்றாங்க. இதை தியானிக்கும் பொழுது கர்த்தர் எவ்வளவாய் உண்மை உள்ளவர் என்பதை நம்மால் ருசிக்க முடியும். ஏன்னா கர்த்தர் நிமித்தம், கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் செயல்படுவதற்கு இன்று அநேகர் என்ன பண்றாங்கன்னா பயப்படுறாங்க. சர்வவல்லமையுள்ள தேவன் அவர் தந்த வார்த்தை, அவர் காண்பித்து தந்த பாதை, நீ இப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லி அவர் சொல்றாரு. சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன் சொல்றாரு, நீ இப்படி செஞ்சாதான் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க முடியும்னு சொல்லி அநேக காரியங்களை வேதத்தில் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரு. ஆனா இந்த கடைசி நாட்கள்ல தேவனை அறியாத ஜனங்களை காட்டிலும் தேவனை அறிந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற ஜனங்களுக்கு இன்று கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையாய் கீழ்ப்படிய அவங்களுக்கு மனசு இல்லை. ஏன் தெரியுமா? முழுமையா கீழ்ப்படிஞ்சா என்ன ஆகுமோ, முழுமையா கீழ்ப்படிஞ்சா இப்படிப்பட்ட தீமையெல்லாம் வந்துருமோ, முழுமையா கீழ்ப்படிஞ்சா என்னை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் என்ன பகைச்சிருவாங்களோ, இந்த ஐக்கியம் போயிருமோ அப்படின்னு சொல்லி இன்று கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனசு இல்லாம உலக காரியங்களை குறித்த பயம் இன்று அநேகருடைய வாழ்க்கையில பிரதானமா இருக்கு. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார், என் நிமித்தம், என் வார்த்தை நிமித்தம் அதற்கு கீழ்ப்படிந்து நீ செயல்படும் பொழுது உன் வாழ்க்கையில எதுவுமே தீமையா நடக்க நான் விட மாட்டேன். அந்த தீமைக்கான இனிஷியல் ஸ்டேஜ் கூட எழும்ப நான் விட மாட்டேன். இதுதான் கர்த்தர் தேவர்களாகிய நம்மை அவர்கள் பலப்படுத்தவும்
கர்த்தருடைய வார்த்தையை முழு இருதயத்தோடு நாம் செயல்படுத்தவும் கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம். ஒருவனும் அதை இச்சிப்பதில்லை. உனக்கு விரோதமான எண்ணம் கூட யாருக்கு எழுப்பாது நான் சொல்றேன். நீ ஏன் வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு நீ செயல்பட்டனா, ஒருவேளை அவங்க உனக்கு விரோதமா நினைக்கிறதா நினைச்சிட்டு அவங்க நிறைய காரியங்கள் செய்வாங்க. ஆனா அது முடிவு பார்க்கும்போது அவங்க செஞ்சது நினைச்சது எல்லாமே உனக்கு நன்மையா தான் முடிஞ்சிருக்கும். யோசேப்பின் வாழ்க்கையில தேவன் தனக்கு செய்த நன்மை குறித்து அவர் சாட்சியா சொல்லும் பொழுது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை எனக்கு நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினார். யோசேப்பின் வாழ்க்கையில் யோசேப்புக்கு நடந்த எல்லா காரியங்களுமே கர்த்தர் அவனுக்கு கொடுத்த தரிசனத்தினால். சங்கீதக்காரன் சொல்லுகிறான் கர்த்தருடைய வார்த்தை என்று. அப்ப கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிஞ்சு அந்த வார்த்தைக்கு உட்பட்டவனாய் அவன் வாழ தன்னை அர்ப்பணித்ததுனால யோசேப்பின் வாழ்க்கையில எல்லாமே தீமையா இருந்தது. ஆனா முடிவுல பார்க்கும்போதுதான் தெரியுது அது எல்லாமே நன்மையாக யோசேப்புக்கு தேவன் அனுமதித்தார் என்று. சகோதரர்கள் யோசேப்பை எகிப்துக்கு விற்று போடலாம், நிச்சயமா யாக்கோபு என்ன பண்ண மாட்டாரு, யோசேப்பை தனியா எகிப்துக்கு அனுப்ப மாட்டாங்க. யோசேப்பு தனியா எகிப்துக்கு போனாதான் தேவ திட்டம் நிறைவேறும். அப்ப சகோதரர்கள் தீமையாக செய்ததை கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணினார். சகோதரர்களுடைய நினைவுதான் தீமை, ஆனா நடந்தது எல்லாமே நன்மையாக. இதே போலதான் தேவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையை படித்துக் கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது, கர்த்தரை பிரியப்படுத்த நாம் செயல்படும் பொழுது, ஆண்டவர் சொல்றது நாம் செய்யும் பொழுது நமக்கு எதிராக எந்த ஒரு காரியம் எழுப்பாது. கர்த்தர் அதை அனுமதிக்க மாட்டார். அந்த இனிஷியல் ஸ்டேஜ் கூட ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, அனுமதிக்க மாட்டார். அப்ப நமக்கு தோணும், ஆண்டவரே நிறைய காரியங்கள் தீமையா நினைக்கிறாங்களே, தீமையா பேசுறாங்களே, தீமையா செயல்படுத்துறாங்களே அப்படின்னு தோணுது தெரியுமா? இது எல்லாமே யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்ததோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நமக்கு நன்மையாக முடிய பண்ணதான் கர்த்தர் இவை எல்லாவற்றையும் நமக்கு அனுமதித்தார். நம்முடைய பலத்தால கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நம்மால பெற்றுக்கொள்ள முடியாது. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்முடைய சத்துருக்களை பயன்படுத்தி, நமக்கு எதிரான நினைவுகளை கொண்ட மனுஷர்களை, பிசாசினால் ஏற்பட்ட மனுஷர்களை பயன்படுத்தி கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் லகுவாய் நமக்கான பாதையை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் தியானிச்சோம்னா, இன்று நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுமே அநேக துன்பமான பாதை நிமித்தம், நாம் அந்த பாதையில நடந்து வந்தது நிமித்தம் தான் இன்று அநேக நன்மையான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டோம். இப்ப சொல்றோம், இதற்கு முன்பதாக நடந்த தீமையான காரியங்கள் எல்லாமே கர்த்தர் எனக்கு நன்மையாக அனுமதித்தார் என்று. அதே போலதான் இனி எதிர்காலத்திலும் இப்பொழுது நாம் அனுபவிக்கிற எல்லா தீமையான காரியத்தையும் கர்த்தர் நன்மையாகவே அனுமதித்தார் என்று அதன் முடிவிலே கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறி தேவபிள்ளைகளாகி நாம் உயர்த்தப்பட்டு சர்வவல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவனாய் மகிமைப்படும் பொழுது நாம் எல்லா கண்களுக்கு முன்பாக சாட்சியார் யோசேப்பை போல நாமும் அதை சொல்ல கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தர் உண்மை உள்ளவர். தேவபிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியறதுனால எந்த காரியம் நமக்கு எதிராக எழும்பவோ, நமக்கு எதிராக செயல்படவோ ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். அவர் சர்வவல்லமையுள்ள தேவன், பூமியையும் சுற்றி பார்க்கும் 7 கண்களை உடையவர். அப்படின்னா சகலமும் அவருக்கு தெரியும். அவருக்கு மறைவாக ஒன்று கிடையாது. அவர் அறியாமலும் அவர் அனுமதிக்காமலும் நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. இதை தேவபிள்ளைகளாகி நாம் உணர்ந்தவர்களாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு சந்தோஷத்தோடு, முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கீழ்ப்படிய, அவருடைய வார்த்தையின்படி மட்டுமே செய்ய நாம் நம்மை அர்ப்பணிப்போம். எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாக முடிய பண்ணி நம்மிலே நமக்கு தேவன் தந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய தேவன் நிறைவேற்றி முடிவிலே நித்திய ஜீவனிலே தேவபிள்ளைகளாகி நம்மை கொண்டு போய் சேர்ப்பது அதிக நிச்சயம். தேவபிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் என்றும் குறைய